Hello friends, welcome back to my channel Safida Vlogs. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய சிஸ்டரும் ஒன் டே வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இதில் இருக்குது. எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கும் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக போனது. ப்ளஸ் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். பட் நாங்கள் 2 பேரும் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 குட்டீஸும் கூட வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அவர்களும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக தான் இருந்தது. எங்களுக்கு எந்த இடத்துல வந்து நாங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் நாங்கள் வரும்போது கொஞ்சம் லக்கேஜ்லாம் வச்சுருந்தோமோ, ஸோ அப்போ அவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நாங்கள் போன ஷாப்பிங்கில். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல் டே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அவர்களுமே வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் உருட்டி அவளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க 2 பேருமே. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தாம்பரம் போயிட்டோம். தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நம்ம வந்து குரோம்பேட் போனோம். தாம்பரம்லேருந்து குரோம்பேட் ரொம்ப கிட்ட தான், ஏன்னா ஒரு 2-3 ஸ்டாப்பிங்கில் இது வந்துடும். அதனால தான் நாங்கள் வந்து அது ப்ரிஃபர் பண்ணி போனோம். வேறு எங்கேயும் நாங்கள் போகணும் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வீடியோவில். ஸோ அதனால எங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் குரோம்பேட்டில் இறங்குறதுமே ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு போத்தீஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு போத்தீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போத்தீஸ் தான் போனோம். இதுக்கு முன்னாடி நான் போத்தீஸ் போயிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் இங்கே வந்து நான் வந்து போத்தீஸ் போயிருக்கேன் நிறையா முறை. பட் சென்னையில் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு சென்னையில் போகிறது. சரவணா ஸ்டோர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபேமிலியாக வந்திருக்கோம். பட் அப்போ ஃபுல்லாலாம் போகல. ஐ திங்க் அதில் ஒரு 7-8 ஃப்ளோர் கிட்டே இருக்குது. பட் நான் போனது என்னமோ 2-3 ஃப்ளோர் தான். அதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டேன். எல்லா ஃப்ளோருக்குமே போகல. இந்த தடவையுமே ஃபுல்லாகவே எதுவுமே பார்க்க முடியல. எங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுச்சோ அதுக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ போத்தீஸ்க்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு ஃபுட் கோர்ட்டை பார்த்துட்டோம். ஸோ அதனால் போய் சாப்பிட்றலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஸோ எங்களோட டே அப்படிங்கிறனால எங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரௌனியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 குட்டீஸை வந்து 2 பேர் கூட விளையாடிட்டு பேசிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ப்ரௌனி கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான், அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே போனோம். கொஞ்சம் திங்ஸ் எங்களுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் போனதும் தேடின விஷயம் ட்ராலி தான். ட்ராலியை பார்த்துட்டு 2 குட்டீஸையும் அதில் உட்கார வச்சிட்டோம். நாங்கள் ஒரு பக்கம் திங்ஸ் எடுத்து போட்டுட்ருந்தோம். அந்த குட்டீஸுகளும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் திங்ஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் என் சிஸ்டர் வாங்கியிருக்காங்கன்னு. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க நான் வாங்கியிருக்காங்க. கடைசியில் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியுது, இவளுங்க 2 பேரும் அதில் தூக்கி போட்டிருக்க விஷயமே எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அப்புறம் அந்த திங்ஸ்லாம் திரும்ப அந்த பிளேஸில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இவர்களை வச்சுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, குட்டீஸை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க என்கிட்ட வந்து நான் அந்த குட்டீஸ்க்கு கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும், வீடியோஸ் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. செலிப்ரிட்டிஸ் மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு, சரி இதில் என்ன இருக்குது எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொன்னேன். ஸோ அதை நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிட்ஸ் செக்ஷன் தான் நாங்கள் போயிருந்தோம். அவளுக்கு அதுக்கு மேலே ட்ராலிலாம் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களே தூக்கிட்டு வந்து கீழே இங்கே விட்டுட்டோம். ஸோ எப்போதும் போல் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு எதெல்லாம் எடுக்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணாங்கனாக்கா, வாங்கி கொஞ்சம் வச்சாங்க. கொஞ்சம் சொன்னாங்க எடுக்காதீங்க பாப்பா அப்படிலாம் சொன்னாங்க. இவங்க கேட்கல. அவங்க வச்சுருந்ததெல்லாம் கழிச்சு போட்டாளுங்க. இவங்க எடுத்து அடுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த கண்ணாடிலாம் எடுத்துகிட்டு அவங்க போட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே கலைக்கிறதா தான் இருந்தாங்க. இதில் என்னென்னா ஜென்ஸ் செக்ஷன் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. இவ ஒரு திசையில் போயிட்டா, அவள் ஒரு திசையில் போயிட்டா. பட் நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நின்னேன். ஏன்னா 2 பேருமே காலில் வந்து போட்டிருக்க ஷூவில் சவுண்டு கேட்கும். ஸோ 2 பேரும் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க 2 பேர் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என் கோஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to B பக்கத்தில் A to B இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். அங்கே போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் நுமைரா வந்து தூங்கிட்டாங்க. பட் ஹுமைரா வந்து தூங்கலை. பயங்கர ஆடும். எங்களை சாப்பிட விடாமல் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவளுக்கு என்னென்னா பவுல் ஸ்பூன் பார்த்தா ரொம்ப அடமான ஆரம்பிப்பா, அது 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொண்டு வந்து வச்ச சாப்பாடு ஸ்பூன்லாம் அவள் பார்த்ததுமே எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு போட்டு அடம் பண்ணிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் அவளுக்கு நான் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தேன். அவளுக்கு என்னென்னா ஸ்பூனில் அவளே எடுத்து சாப்பிடணும். ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுவான்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவாள். இதில் என்னென்னா ஸ்பூனில் அள்ளும்போது நிறையா வரும். பட் அவள் வாய்க்குள்ளே போகும்போது என்னமோ 1 பருக்க 2 பருக்க சோறு தான் உள்ளே போகும். பாக்கி எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். ஏன்னா அவளுக்கு எக்ஸாக்டாக அவளோட வாயில் வந்து வைக்க தெரியாது. பட் ஆனால் அவள் பார்த்திங்கன்னா நம்ம வச்சதை ஓரளவு வந்து அவள் சாப்பிட்ருவாள். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸில் 8 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் 8 ஃப்ளோருமே நாங்கள் போகல. எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ஃப்ளோர் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம்.
சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஷாப்பிங்கே அங்கே தான் நிறையா பண்ணோம். என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு ட்ரெஸ் வாங்கினோம், அப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினோம், அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு டாய்ஸ் வாங்கினோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு டைம் பத்தலை. நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து கிளம்பும்போது தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சீக்கிரம் கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 5:30க்காச்சும் சரவணா ஸ்டோர்லேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் வந்து 6:15 6:30 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ அதனால் சரியாக எங்களுக்கு வீடியோ பண்ண முடியல. பட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் சரவணா ஸ்டோர்ஸ்லேயுமே சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். நாங்கள் அன்றைக்கி டே ரொம்ப வந்து எங்களுக்கு ஒரு மெமரபுளான டேயாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸ்னோ வேர்ல்டு எப்படி போனோமோ அந்த மாதிரி இது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.